ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிவில் 3Dயில் வந்து நம்ம ப்ரொஃபைல் வியூஸ் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டாகவே க்ரியேட் பண்ணியிருந்தாலும் இந்த டெப்த் அப்படின்ற ஒரு பேண்டில் இருக்கிற ஒரு வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும் பை டிஃபால்ட். ஸோ இது ஏன் இந்த ஜீரோவாக இருக்குது, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதில் டிப்பிக்கலாக என்ன பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லனா அலைன்மெண்ட் க்ரியேட் பண்ணோம் அண்ட் சர்ஃபேஸ் அலைன்மெண்ட் அதெல்லாம் க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் நம்ம சர்ஃபேஸ் எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணோம் அண்ட் ப்ரொஃபைல் வியூ க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் டிசைன் ப்ரொஃபைல். ஸோ இது எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ரொஃபைலோட லெவல்ஸ் இங்கே வந்துடும், எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைல்ஸோட வந்துடும். பட் இந்த டெப்த் பேசிக்லி இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வராது. அண்ட் ஏன் என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிவில் 3Dயை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து ஒரு 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 லைன் மட்டும் தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் டிசைன் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்படின்றது நேரத்தில் வந்து சிவில் 3Dயால் வந்து இந்த ப்ரொஃபைல் வியூ விச் இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட், நீங்கள் இந்த டிசைன் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ப்ரொஃபைல் வியூ கிரியேட் ஆகிடும். ஸோ அப்படி பண்ணுறப்ப அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெப்த்தை பொறுத்த வரைக்கும் அது கம்பேரிசனுக்கு வந்து டிசைன் ப்ரொஃபைல் அப்போ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ப்ரொஃபைல் வியூ கிரியேட் பண்ணுறப்ப டிசைன் ப்ரொஃபைல் இல்லாததுனால ரெண்டுத்தையுமே வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைலாக வச்சிரும் அந்த டெப்த் கம்பேரிசனுக்கு. அதனால தான் வந்து இதே வேல்யூ மைனஸ் இதே வேல்யூ போட்டால் உங்களுக்கு ஜீரோ தான் ஆன்சர் வரும். அதுதான் ப்ராப்ளமே. ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இஷ்யூ வந்து இந்த பேண்ட்ஸில் இருக்குது, இது வந்து ப்ரொஃபைல் வியூவில் இருக்குது. ஸோ இப்போ ப்ரொஃபைல் வியூ செலக்ட் பண்ணோம். ஸோ ரிமெம்பர் இதில் வந்து ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் ப்ரொஃபைல்ஸ். இது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொஃபைல் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ப்ரொஃபைல் வியூ ப்ராப்பர்ட்டிஸே எடுத்துகிட்டு போகாது. அதேமாரி இங்கே லேபிள்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா அதேமாரி கிரே கலர் லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து அந்த ப்ரொஃபைல் வியூ ப்ராப்பர்ட்டிஸே வராது. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த கிரிட் லைன்ஸை செலக்ட் பண்ணணும். ஸோ கிரிட் லைன்ஸை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஹெடரில் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வியூ செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டும். அண்ட் தென் இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வியூ ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் வியூ ப்ராப்பர்ட்டிஸ் போயிடும். இப்போ நம்ம இஷ்யூ இருக்கிறது வந்து இங்கே நிறைய டேப்ஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு இஷ்யூ இருக்கிறது பேண்ட்ஸில் தான். ஸோ பேண்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதான் உங்கள் கரண்ட் பேண்ட்ஸு. இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் சம்டைம்ஸ் இது எப்படி ட்ரங்கேட்டடாக இருக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைல்ஸை மெயினாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் டெப்த் பேண்ட் இங்கே இருக்குது. ஸோ டெப்த் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா P1 மைனஸ் P2. ஸோ P1 என்ன அப்படின்னா டிசைன் ப்ரொஃபைல், P2 என்ன அப்படின்னா நேச்சுரல் சர்ஃபேஸ் ப்ரொஃபைல். ஸோ இப்போ இந்த P1 P2 மைனஸ் பண்ணி தான் டெப்த் வருது. ஸோ இப்போ இது ஏன் இந்த கால்குலேஷன் தப்பாக வருது அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து P1 P2 இருக்கும். ஸோ இப்போ P1 என்ன இருக்கணும், டிசைன் இருக்கணும். P2 வந்து நேச்சுரல் சர்ஃபேஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா P1 ஃபுல்லாகவே நேச்சுரல் சர்ஃபேஸ் இருக்குது, P2 ஃபுல்லாகவும் நேச்சுரல் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம P1 எல்லாத்தையுமே வந்து நம்ம டிசைன் ப்ரொஃபைலுக்கு மாற்றுவோம். ஓகே, ஆக்சுவலாக டெப்த்துக்கு மட்டும் மாற்றினா போதும். பட் இன் ஜென்ரல் வந்து P1னா டிசைன் தான். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் மாற்றுறதும் கரெக்டு தான். ஸோ கிளிக் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட பேண்ட்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்கள் பேண்ட்ஸோட வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த ரெண்டு வேல்யூஸோட டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் வந்து ஹவ் யூ அட்ஜஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் பேண்ட்ஸ் இன் சிவில் 3D. ஸோ இது வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் செக்ஷன்ஸில் போடுங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர் இட். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணாலும் வீடியோஸ் வேணாலும் சொல்லுங்கள். when I have some time will do it. ஓகே, வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.